நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. தொலைக்காட்சியின் இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாளும் மகிழ்ச்சி, உற்சாகம், சிறப்பா இருக்கணும். ஸோ அப்படியே சிறப்பாக இன்னைக்கு அப்படியே கதைக்குள்ள போயிடலாம். ஒரு முதலாளி, ஒரு வேலைக்காரன், அவருடைய வேலைக்காரன், முதலாளி தொழிலாளி இல்ல அவருடைய வேலைக்காரன். ஸோ அப்போ ஒரு பெரிய பண்ணையார்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பண்ணையாரோடைய ஒரு ஹெல்ப்பர், ஒரு வேலைக்காரன். சரி, ஓகே. இந்த பண்ணையாருக்கு எப்பவுமே வாழ்க்கையில எதாவது நீங்க போய் அவர்கிட்ட சொன்னாலும் அதுல எதிர்நிலையாகவே ஏதாவது ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவாரு, சொல்லுவார் அவர் பேசினாலுமே. அப்போ ஒரு டைம் வந்து ஒரு பையன் வந்து 10ஆம் கிளாஸ் பரிட்சை எழுத போகிறேன், ஆசீர்வாதம் வாங்கணும்னு இவர்கிட்ட வாங்க வந்திருக்கிறான். இவரை கூப்பிட்டு என்னப்பா வந்திருக்கிறேன், இந்த மாதிரி நான் 10ஆம் கிளாஸ் பரிட்சை எழுத போகிறேன், அதை ஆசீர்வாதம் வாங்க வந்தேன். பரிட்சைகளை நல்லா படிச்சிருக்கியா? நல்லா படிச்சிருக்கேன். ஒருவேளை படிச்சதை எழுதும்போது மறந்துருச்சுன்னா என்னப்பா பண்ணுவேன்? இல்லையா, அதெல்லாம் மறக்காதியா? ஒருவேளை பதட்டத்தில் நீ பேனா எழுதல, பேனா உடஞ்சிருச்சு, ஒரு பேனா தான் எடுத்துகிட்டு போயிருக்கேன், என்னையா பண்ணுவேன்? இல்லையா, நான் 2 பேனா வச்சிருக்கேன். இப்படி எதுக்கு எடுத்தாலும் அவர் என்ன பண்ணுவார், எதிர்மறையாகவே பேசுவார். அப்போ ஒரு நாள் அவர் என்ன பண்ண, ஊருக்கு போக பிளான் பண்ணியிருக்கிறாரு. அப்போ வேலைக்காரரை கூட்டிகிட்டே இந்த மாதிரி நான் ஊருக்கு போகலான்னு வச்சிருக்கிறேன், எதில் போகலாம், பஸ்ஸில் போகலாமா, எதில் போகலாம், ஒரு ஐடியா சொல்லு. அப்படின்னா, ஐயா நமக்கு பஸ்ஸே சௌகரியமாக இருக்கு, நீங்கள் பஸ்ஸில் என்ன பண்ணுங்க போங்க. சரி, அப்போ பஸ்ஸில் நான் எங்கே உட்காரட்டும், முன்னாடியா பின்னாடியா, எங்கே உட்காரலாம் சொல்லு அப்படின்ட்டு. முன்னாடி உட்காந்துட்டு போங்க, நல்லா டிரைவர் கூட ஜாலியாக சிரிச்சு பேசிக்கிட்டே போகலாமே அப்படின்னு. இவர் உடனே, ஏய் நீ என்னை கொல்றதுக்கு வழி பண்ணிட்டடா, நான் டிரைவர்கிட்ட ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு போனேன் அப்படின்னா டிரைவர் அதில் கவனக்குறைவில் எங்கேயாவது கொண்டு போய் வண்டி என்ன பண்ணுவார், நேராக விட்டுருவாரு. அப்போ முன்னாடி நான் செத்து போயிடுவேன், அதுதான் நீங்கள் விருப்பப்படுறேன். ஐயோ இதுனே வம்பா போச்சு, நீங்கள் என்ன பண்ணுங்க, பின்னாடி உட்காந்துக்கோங்கயா, லாஸ்ட் சீட்டில் உட்காந்துக்கோங்க, பிரச்சனையே கிடையாது அப்படின்னு. பின்னாடி உட்காடுறப்போ ஒருவேளை சிக்னலில் வண்டி நிற்கிறப்போ பின்னாடி இருந்து பிரேக் பிடிக்காத லாரி வந்து இடிச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு. அவர் ஐயா பேசாம 2 வேண்டாம், நடுவில் என்ன பண்ணிருங்க, உட்காந்துருங்க. உடனே அதுக்கு ஒரு விஷயம், ஒருவேளை ஆள் இல்லாத ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணும்போது நடுவில் நிக்கல, ட்ரெயின் வந்து அடிச்சிருச்சுன்னா அப்படி கூட டென்ஷன் ஆகல. அவர் சொல்றாரு, ஐயா இதுக்கு இன்னொரு வழி இருக்குது, என்ன பண்ணுங்க, நேரம் மார்க்கெட் போங்க, 1 கிலோ பொட்டு கடலை வாங்குங்க, ஒன்னொன்னா கையில குறிச்சுக்கிட்டு நடந்து என்ன பண்ணிருங்க ஊருக்கு போய். ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. அதுக்கும் அவர் ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு, இதுல நான் அப்படி ரோட்ல நடந்து போறப்போ ரோட்ல ஏதாவது பிரேக் பிடிக்காத லாரி பஸ் ஏதாவது என்ன இடிச்சு தள்ளுறதுக்கா பண்றது. ஸோ அப்போ அந்த மனிதருடைய வாழ்க்கை எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவ் இதெல்லாம். ஸோ இன்னைக்கு நம்மளையும் நிறைய பேர் இது போல நாம் நெகட்டிவா இருக்கிறோமே தெரியாம என்ன பண்றோம், நெகட்டிவா இருக்கிறோம். ஸோ அப்போ எதிர்நிலை எண்ணம் கொண்ட மனிதர்களுக்கு ஒருபோதும் வாழ்க்கை நேர்நிலையாக மாறாது என்பதில் ஒரு அற்புதமான சிந்தனையோடவே இந்த கதையை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். எஸ், இந்த கதையோடவே இந்த நாள் ஆரம்பிச்சிடலாம். பாலி தரிசனம் பார்க்கலாம்.
மிக சிறப்பான அற்புதமான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாள் இந்த கடவுள் வணக்கம் தளத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? ஸோ நீங்கள் அந்த கதை, நான் சின்ன வயசுல ஒரு டிராமா ஆசிரியர் வரப்பிரசாதம் அப்படின்னு ஒருத்தர் எழுதி அதுல அடிக்கடி நடிச்ச ஒரு டிராமா இவர் சொல்றீங்க மாஸ்டர். அவர் எழுதின ஒரு கதை. இந்த கதை இது ஒரு பெரிய நல்ல அழகான ஒரு நகைச்சுவை நாடகமா போகும். ஃபைனலாக என்ன ஆகும்னா, இதே மாதிரி ஒரு எம்எல்ஏ வருவார். அந்த எம்எல்ஏட்டு ஏன் இப்போ எலெக்ஷன் தான் கிடையாதே அப்படிம்பாரு. இல்லை இப்போ ஒரு இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தலா? ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏ செத்து போயிட்டார் அப்படின்னு. அப்போ இவர் உடனே கேட்பார், இதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏ எலெக்ஷன் நீங்களும் நிற்கிறீங்க. ஆமா அப்படின்னாரு. அவரும் ஜெயிச்சார், நீங்களும் ஜெயிப்பீங்க. ஆமா. அவரும் சட்டசபைக்கு போனார், நீங்களும் சட்டசபை. ஆமா. அவரும் செத்து போனார், நீங்களும் செத்து போவீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அடிச்சு அவரை நாக்க அறுக்கிற மாதிரி அந்த சீன் எதிர்நிலையாக இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த டிராமா கம்ப்ளீட் ஆகும். ஸோ நீங்கள் என்னன்னா, அந்த எதிர்நிலை எண்ணம் கொண்ட மனிதர்கள் இன்னைக்கு நாமளும் இருக்கிறோம். என்கிட்ட எப்பவுமே பாசிட்டிவிட்டி இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியறது இல்லை. 100% உறுதிப்பட நம்மளால என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. அப்படி 100% நான் நேரடியான எண்ணத்தோடு தான் இருக்கிறேன், செயல்படுகிறேன் அப்படின்னு சொல்வதற்கு, இந்த நெகட்டிவிட்டியில இருந்து வெளியே வர்றதுக்கு நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அப்போ அதில் முதல் விஷயம், ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கிட்ட சொன்னாலே நம்ம ஈஸியா எதிர்நிலையா தான், அது எப்படி நடக்கும், இது இதெல்லாம் யார் செய்வா அப்படின்னா நம்ம எதிர்நிலையாகத்தான் கேட்கிறோம் கேள்விகள். அந்த கேள்விகளை சற்றே மாற்றி, இதை ஏன் நான் செய்யக்கூடாது, இதை ஏன் என்னால செய்ய முடியாது, இதை செய்வதற்குரிய ஆற்றல் ஏன் என்கிட்ட இல்லையா. ஸோ அப்போ இந்த கேள்வி ரெண்டுமே ஒரே மாதிரியான கேள்விகள். ஆனா அந்த பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்பது என்ன செய்யும் அப்படின்னா, அப்போ ஏன் என்னால செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டா, நான் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தையும் உந்துதலையும் ஒரு தொடர் முயற்சியை எனக்குள்ள என்ன பண்ணும், அது ஏற்படுத்தும். என்னால முடியாது அப்படின்னு நான் சொல்லி விட்டுட்டேன் அப்படின்னா அது என்னால் முடியாமலே போய்விடும். அப்போ பேச்சில இருந்து என்னால முடியாது, என்னால செய்ய தெரியாது அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக, ஏன் என்னால் முடியாது, ஏன் இது எனக்கு தெரியாமல் இருக்கிறது, அதை நான் தெரிந்து கொள்ள என்ன செய்வது அப்படிங்கிற கேள்விகளை பயன்படுத்த வேண்டும். எஸ், ஒரு அற்புதமான தலைப்பு இன்றைய நாள் நம்ம எடுத்திருக்கோம். இன்னும் இது போன்ற காரியங்களை தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். தம்பளியை செம்மைப்படுத்துவோ, கடவுள் தரும் மீட்பை கண்டடைவார், கடவுள் தரும் மீட்பை கண்டடைவார். தம்பளியை செம்மைப்படுத்துவோ, கடவுள் தரும் மீட்பை கண்டடைவார், கடவுள் தரும் மீட்பை கண்டடைவார். தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார், கதிரவன் எழும் முனையினின்று மறையும் முனைவரை பரந்துள்ள உலகை தீர்ப்பு பெற அழைத்தார். எழிலின் நிறைவாம் சீயோனினின்று ஒளி வீசி மிளிர்கின்றார் கடவுள், ஒளி வீசி மிளிர்கின்றார் கடவுள். தம்பளியை செம்மைப்படுத்துவோ, கடவுள் தரும் மீட்பை கண்டடைவார், கடவுள் தரும் மீட்பை கண்டடைவார். தம்பளியை செம்மைப்படுத்துவோ, கடவுள் தரும் மீட்பை கண்டடைவார், கடவுள் தரும் மீட்பை கண்டடைவார். பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள். வான்வெளி அவரது நீதியை எடுத்தியம்பும், ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார்.
வழியை செம்மைப்படுத்துவோ கடவுள் தரும் மீட்பை கண்டடைவார். கடவுள் தரும் மீட்பை கண்டடைவார். தம் வழியை செம்மைப்படுத்துவோ கடவுள் தரும் மீட்பை கண்டடைவார். கடவுள் தரும் மீட்பை கண்டடைவார். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். உன்னதருக்கு உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள். துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள். உங்களை காத்திடுவேன். அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். மேன்மைப்படுத்துவீர்கள். தம்பளியை செம்மைப்படுத்துவோ கடவுள் தரும் மீட்பை கண்டடைவார். கடவுள் தரும் மீட்பை கண்டடைவார். தம்பளியை செம்மைப்படுத்துவோ கடவுள் தரும் மீட்பை கண்டடைவார். கடவுள் தரும் மீட்பை கண்டடைவார். இதை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, மாதா தொலைக்காட்சியின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்று நாம் சிந்திக்கவிருக்கின்ற திருப்பாடல் 50. இந்த ஒரு திருப்பாடலை ஆசாப் என்கின்ற அந்த இசைக்கலைஞர் இயற்றியதாக நாம் பார்க்கின்றோம். ஆசாப் என்பவர் தாவீது அரசனுடைய இசைக்கலைஞர்களுள் ஒருவர். இவர் ஆலயங்களுக்கு பயன்படக்கூடிய அந்த பாடல்களை பாடக்கூடிய ஒரு கலைஞராய் இருக்கின்றார். இவர் லேவியர் குலத்தை சார்ந்தவர் என்றும் நாம் பார்க்கின்றோம். இப்படியாக இவர் ஆலயங்களில் பணி செய்யக்கூடிய ஒரு நபராக, ஆலயங்களுக்கு இயற்றக்கூடிய ஒரு பாடலை இயற்றக்கூடிய ஒரு நபராகவும் நாம் இவரை பார்க்கின்றோம். இவர் இன்றைய இந்த திருப்பாடல் மூலமாக ஆலய வழிபாடுகளை பற்றி ஒரு அருமையான செய்தியை நமக்கு சொல்லிக் கொடுப்பதாக இது இருக்கின்றது. உண்மையான வழிபாடு எது? கடவுளுக்கு உண்மையுள்ள ஒரு வழிபாடு என்பது வெறுமனே நாம் பலிகளை ஏறெடுப்பது மட்டுமல்ல, அது நம்முடைய வாழ்வையும் கடவுளிடம் ஒப்புக் கொடுப்பதாக இருக்க வேண்டும். வெறும் பலிகளை மட்டும் கடவுள் விரும்புவதில்லை. மாறாக உண்மையான வழிபாடு என்பது நம்முடைய நேர்மையான வாழ்வை நாம் கடவுளுக்கு கொடுப்பதுதான் உண்மையான வழிபாடு என்று சொல்லி இன்றைய திருப்பாடல் மூலமாக இந்த திருப்பாடலின் ஆசிரியர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். இந்த ஒரு திருப்பாடல் ஆரம்பிக்கின்ற அந்த வார்த்தைகளிலே எல் எலோஹிம் யாவே என்கின்ற வார்த்தைகளை அந்த திருப்பாடல் ஆசிரியர் பயன்படுத்துகின்றார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் என்று சொல்லி, இப்படி தெய்வம், இறைவன், ஆண்டவர் என்ற இந்த 3 வார்த்தைகளையும் ஒருங்கிணைத்து கடவுளை மகிமைப்படுத்த இவர் இந்த 3 வார்த்தைகளையும் பயன்படுத்துகின்றார். தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் என்று சொல்லி இந்த 3 அடுக்கு பரிமாணம் எதற்கு என்று சொன்னால், கடவுளுடைய மேன்மையும் அவருடைய மகிமையும் நமக்கு எடுத்து காட்டுவதாக இந்த திருப்பாடலின் ஆரம்ப வரிகளே நமக்கு அழகாய் சொல்லி காட்டுகின்றது. எனவே கடவுள் மகிமை நிறைந்தவர், அவரை புகழதான் நாம் அனைவரும் இருக்கின்றோம் என்ற அந்த ஒரு கருத்தோடு இந்த திருப்பாடல் ஆசிரியர் தன்னுடைய திருப்பாடலை ஆரம்பிக்கின்றார். அதனுடைய 2வது பகுதியில் நாம் பார்க்கின்ற போது அவர் எதனை உண்மையான ஒரு வழிபாடு என்று சொல்கின்றார் என்றால், நாம் பலிகளை கொடுப்பது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வை கொடுப்பதுதான் உண்மையான ஒரு வழிபாடு என்று சொல்கின்றார். இன்றைய திருப்பாடலுடைய 5வது வசனத்தை நாம் பார்க்கின்ற போது, பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதாக அமைந்திருக்கின்றது. எதற்காக இந்த அடியவர்களை ஆண்டவர் ஒன்று சேர்க்கின்றார் என்றால், இந்த மக்களிடம் ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றார். உங்களுடைய வழிபாடு எதனை ஒட்டி இருக்கின்றது என்று.
இது அவர்கள் ஏன் அந்த பலிகளை செலுத்த வரவில்லை என்று சொல்லி அல்ல, மாறாக அவர்கள் அந்த பலிகளை செலுத்துகின்ற போது ஏன் உண்மையான ஒரு உள்ளத்தோடு நேர்மையான ஒரு வாழ்வோடு அந்த பலிகளை செலுத்தவில்லை என்றுதான் இந்த ஒரு கேள்வியை அவர்கள் முன்வைக்கின்றார். எனவே இந்த ஒரு கேள்வி என்பது அவர்கள் பலி செலுத்த வரவில்லை அதற்கான காரணம் என்றல்ல, மாறாக அவர்கள் பலி செலுத்த வந்தும் அவர்கள் உண்மையான நேர்மையான உள்ளத்தோடு அந்த ஒரு பலியை கடவுளுக்கு கொடுக்கவில்லையே, அதுதான் ஏன் என்று சொல்லி கடவுள் கேட்பதாக இந்த ஒரு திருப்பாடல் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எனவே இந்த திருப்பாடலுடைய மைய கருத்தாய் இதுதான் இருக்கின்றது. நான் கடவுளுக்கு காணிக்கை செலுத்துகின்ற போதும், நான் நற்காரியங்களை பிற மக்களுக்கு செலுத்துகின்ற போதும் அதன் முக்கியமான அந்த ஒரு கருத்து என்னவாக இருக்கின்றது? என்னுடைய சுய லாபத்திற்காக, என்னுடைய பெயரின் மகிமைக்காக, என்னுடைய ஆசாபாசங்களுக்காக, என்னுடைய மன்றாட்டுகளுக்காக நான் இந்த பலிகளையும் இந்த காணிக்கைகளையும் இந்த நற்காரியங்களையும் செய்கின்றேனா, அல்லது கடவுளுடைய மகிமைக்காக அவருடைய மாட்சி போற்றப்பட வேண்டும் என்பதற்காக நான் செய்கின்றேனா? இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த ஒரு செய்தி இதுதான். ஜெபம் என்பது கடவுளை மகிமைப்படுத்த, நற்காரியங்களை நாம் ஈகையாக செய்கின்ற போது அதுவும் கடவுளுடைய மகிமைக்காக. இந்த மகிமைக்காக நாம் செய்யாத எல்லா காரியங்களும் அர்த்தமற்ற ஒரு வார்த்தைகளாகவும் அர்த்தமற்ற ஒரு செயல்களாகவும் மட்டுமே இருக்கும் என்பதனை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே அந்த ஒரு நம்பிக்கையோடு நாம் செய்கின்ற யாவுமே கடவுளுடைய மகிமைக்காக என்று சொல்லி நாம் செய்ய முயற்சி எடுப்போம். மன்றாடுவோமாக. என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகிறோம். நீர் எங்களுடைய வாழ்வில் செய்து வருகின்ற சகல நன்மைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இதோ ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நாங்கள் எப்படி ஜெபம் செய்ய வேண்டும், எங்களுடைய ஜெபங்களுக்கு இருக்க வேண்டிய அந்த ஒரு மனநிலை என்ன என்பதனை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றீர். நாங்கள் ஜெபிக்கின்ற போது உம்மை மாட்சிப்படுத்தக்கூடிய, உமது மகிமைக்காக வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்க நீர் எங்களை வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட பேசிட்டு இருக்கிறோம். எதிர்நிலை எண்ணம் கொண்ட மனதிலிருந்து நாம் வெளிவருவதற்கு நம்மை நாமே தயார் செய்து கொள்ள செய்ய வேண்டிய செயல்கள். அடுத்ததா என்ன சொல்றாங்க? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே இவங்க வந்து ஓவர் திங்கிங்கா, அதாவது அந்த எதிர்நிலை அப்படின்னாலே நம்ம எப்பவுமே நெகட்டிவிட்டியோட இருந்துட்டோம் அப்படின்னா ஓவர் திங்கிங் அப்படியே போயிடும். நம்மள அவுட் ஆஃப் மைண்டே அப்படி தாண்டி போற மாதிரி போயிடும். ஸோ அந்த ஓவர் திங்கிங் இருக்கக்கூடாது அப்படின்னா அங்க ஒரு கேள்வி கேட்கணும். ஏன் இதனால இதை வந்து நம்ம செய்யக்கூடாது, இதனை செஞ்சா நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் வரும், நம்ம இதனால லைஃப்ல எப்படி முன்னேற போறோம், என்ன சக்சஸ் வரும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்கிறப்போ நம்ம அந்த நெகட்டிவிட்டில இருந்து வெளியே வர முடியும். கண்டிப்பா அந்த ஓவர் திங்கிங் நம்ம டிஃபால்ட்டா நினைக்கக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்கும்னா, இதுல நான் தோத்துட்டா என்ன பண்றது, இந்த பிசினஸ்ல நான் ஃபெயிலியர் ஆயிட்டா என் குடும்பத்தை யார் பாத்துக்குவா, இந்த அந்த பண பொருளாதார நெருக்கடி எப்படி நான் சமாளிக்க போறேன், அதெல்லாம் நமக்கு வந்து எதிர்நிலையாக எண்ணக்கூடிய எண்ணங்கள். இந்த பிசினஸ்ல நான் ஜெயிச்சுட்டா என் குடும்பம் எந்த நிலைக்கு உயரும், என்னுடைய பொருளாதாரத்தில் நான் எந்த அளவுக்கு மேம்படுவேன், அப்படிப்பட்ட எண்ணங்கள் தான். ஏன்னா நம்ம திங்கிங் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணங்கள், நம்ம அதை எப்படினாலும் கட்டமைத்துக் கொள்ளலாம். அப்போ எது எனக்கு எதிர்நிலையாக செல்கிறதோ அதை விடுத்து எது எனக்கு நேர்நிலையான மனநிலையை கொடுக்கிறதோ அதுல நான் எண்ணத்தை எண்ணத் தொடங்கினால் நிச்சயமாக என்னால் எதிர்நிலை எண்ணங்களிலிருந்து வெளிவர முடியும். எஸ், எதிர்நிலை எண்ணங்கள் இருக்கிறதா, அதை எப்படி மாத்தலான்றது நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். நவம்பர் 20. புனித ஃபெலிக்ஸ். பிரான்ஸ் நாட்டில் வலுவா நகரில் வாழ்ந்த ராவுல் அலினார் பெற்றோருக்கு கிபி 1127ஆம் ஆண்டு ஏப்ரல் 16ஆம் நாள் பிறந்தார் ஃபெலிக்ஸ். தன் பெற்றோரினால் புண்ணிய வாழ்வில் வளர்க்கப்பட்ட ஃபெலிக்ஸ் சிறுவயது முதல் ஏழைகளுக்கு உதவிகள் செய்து அன்பு பாராட்டினார். திருத்தந்தை 2ஆம் இன்னோசென்ட் நாடு கடத்தப்பட்டு வலுவா வந்தபோது திருத்தந்தையினால் பாராட்டப்பட்ட ஃபெலிக்ஸ் தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி கிளேயர்வாக் சிஸ்டர்ஸ் என் துறவர சபையில் சேர்ந்து
அருட்குருவானார். எவருக்கும் தெரியாமல் இத்தாலிக்குச் சென்று ஆல்ப்ஸ் மலையிலிருந்த ஒரு துறவியோடு தங்கி இறைவனை தியானித்த ஃபெலிக்ஸ் பிரான்ஸ் நாட்டிற்கு திரும்பி மியாக்ஸ் மறைமாவட்டத்திலுள்ள ஒரு வனப்பகுதியில் தூய வாழ்வினை வாழ்ந்தார். ஸ்பெயின், வட அமெரிக்கா போன்ற நாடுகளில் மூர் இனத்தவர்களால் கைது செய்யப்பட்டு சிறையில் வாடும் கிறிஸ்தவர்களை மீட்பதற்காக அருட்தந்தை ஃபெலிக்ஸிடமும் இளந்துறவியான மேத்தா ஜானிடமும் இறைவன் புதிய துறவற சபையினை தொடங்குமாறு வெளிப்படுத்த இருவரும் இணைந்து புதிய துறவற சபைக்கு திருத்தந்தையின் அனுமதி பெற்றனர். புதியதாக தொடங்கப்பட்ட துறவற சபைக்கு மூவொரு இறைவன் துறவற சபை என்று பெயர் சூட்டப்பட அருட்தந்தை ஃபெலிக்ஸ் தந்தை மேத்தாஜான் அவர்களை சபை தலைவராக நியமனம் செய்தார். கொடிய காட்டு விலங்குகளுக்கு மத்தியில் வனத்தில் இறைவனை தியானித்து வாழ்ந்த அருட்தந்தை ஃபெலிக்ஸ் கிபி 1212 ஆண்டு நவம்பர் மாதம் 4ஆம் நாள் விண்ணகம் சென்றார். சிறையில் வாடிய கிறிஸ்தவர்களை மீட்டெடுத்து அவர்களின் வாழ்வில் ஒளியினை ஏற்றி வைத்த அருட்தந்தை ஃபெலிக்ஸினை திருத்தந்தை 4ஆம் அர்பன் கிபி 1262 ஆண்டு புனிதராக உயர்த்தினார். புனித ஃபெலிக்ஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வனப்பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களின் வாழ்விற்காகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எதிர்நிலை எண்ணங்களிலிருந்து வெளியே வருவது எப்படி, அதற்கான வழிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நாள் நம்ம வந்து எடுத்து பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக என்ன பண்ணணும்? ஸோ அடுத்ததாக நம்ம பல நேரங்களில் சொல்லியிருக்கிறோம், ஒரு சோகத்தில் இருக்கிறோமா இல்லை ஏதோ ஒரு மாதிரியான நெருக்கடியான சூழலில் இருக்கிறோமா, ஸோ உங்களை சுற்றி பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய மனிதர்களை உடன் வைத்துக் கொள்ளுங்கள், நேர்நிலையான எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை அப்படின்னு சொல்லி நம்ம பல நேரங்களில் சொல்லியிருக்கிறோம். அப்போ அந்த மனிதர்கள் யார் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபால்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா நண்பர்கள் எல்லாருமே நம்ம சுற்றி இருக்கிறவங்க நேர்நிலையான எண்ணத்தை கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்போ அதில் இனம் கண்டு ஸோ இந்த பாசிட்டிவிட்டி என்ன இன்னும் பூஸ்ட் பண்ணும், என்ன மேல் நோக்கி என்னை அழைத்து செல்லும் அப்படிங்கிற நண்பர்களை உடன் வைத்துக் கொள்ளலாம். இல்லை இவங்க பேசக்கூடிய விஷயங்களை என்ன பண்ணிடுறோம், லிஃப்ட் டவுன் பண்ணிடுவோம், என்ன இன்னும் கீழே இறக்கி விட்டுரும் அப்படிங்கிற நண்பர்களும் இருக்கதான் செய்வாங்க. நம்ம அவங்ககிட்ட போய் ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக சொன்னோம் அப்படின்னா அதில் ஏதாவது உடனே ஒரு குறை என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இல்லை நான் ஒரு விஷயத்தை சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க, லிஃப்ட் டவுன் பண்ற மாதிரி இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இது என்ன பண்றது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த பிரச்சனைகளை ஒருத்தர் ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா அவங்க என்கிட்ட சுத்தி பாசிட்டிவா என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஒருவேளை இதுல ரெண்டு வகை இருக்கிறது. அதில் கொஞ்சம் அந்த ஒரு திரைப்படத்தில் சொன்ன மாதிரி வெற்றிக்கும் தலக்கணத்துக்கும் நூலளவு தான் வித்தியாசம் என்பது போல என் மீது அக்கறை கொண்டிருப்பவர்களும் என்னை வான் பண்றதுக்காக இதுல இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பிரச்சனைக்கான தீர்வை அவங்க என்ன பண்ணுவாங்க, உடன் கொடுப்பாங்க. இங்க பிரச்சனைக்கான தீர்வு ஒருத்தர் உடன் கொடுக்கல, பிரச்சனையை மட்டும் சொல்றாருன்னா அதுதான் நெகட்டிவான மைண்ட் செட். அப்ப இந்த ரெண்டுக்கான புரிதலோடு எனக்கானவர்கள் யார், யாரோட நான் இருந்தா இன்னும் லிஃப்ட் அப், இன்னும் நான் மேல் நோக்கி நான் போவேன், யாரோட இருந்தா இவங்க என்ன இன்னும் கீழே நோக்கி இழுத்து விட்டுருவாங்க, நான் பாசிட்டிவா இருந்தா கூட என் மைண்ட் செட் என்ன பண்ணிடுவாங்க, மாத்திடுவாங்க அப்படிங்கிற மனநிலை இருக்கு. அவங்களை சேர்த்து விளக்கி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். கார்மேக புலவரிடம் கேட்டனராம், பழங்களில் எது சாமி ஞானப்பழம்? சட்டென பதில் சொன்னார் புலவர், பலாப்பழம். எப்படி? மேலோட்டமாக பார்த்தால் வாழ்க்கை கரடு முரடானது என்று அது உணர்த்துகிறது. அந்த பலாத்தோல் வாழ்க்கை சடைபின்னல் போல சிக்கலானது என உணர்த்துகிறது. அதன் இடைப்பட்ட சடைப்பகுதி அதையும் விலக்கிவிட்டு உள்ளே போய் தேடினால் சுவையான பலா சுளைகள் கைக்கு கிட்டும். சடை சிக்கல்களை கடந்து வாழ்வின் மையத்திற்கு போனால் சுவையான சுளை நமக்கு கிடைக்கும், வாழ்வும் ருசிக்கும். இதை உணர்த்துகிறது பலாவின் மையப்பகுதி. அதோடு இன்னொன்றையும் அது கற்றுத்தருகிறது.
வாய் நோகாமல் நொங்கு திங்க முடியாது, கை நோகாமல் சுளை எடுக்க முடியாது, முடித்தார் அவர். ஆகவே பலாப்பழமே ஞான பழம். அந்த கார்மேக புலவர் ஒரு நாள் தாகத்தோடு அலைந்தார். மோர் விற்கும் பெண்ணை பார்த்தார். அது ரொம்பவும் தான் நீர் மோராய் இருந்தது. உடனே பாடிவிட்டார். கார் என்று பேர் படைத்தாய் ககனத்து உரும்போது, நீர் என்று பேர் படைத்தாய் கொடுந்தரையில் வந்ததன் பின், வாரொன்று மின்முலையாராய்ச்சியற்கை வந்த பின், மோர் என்று பேர் படைத்தாய் முப்பேரும் பெற்றாயே. நீரை பாராட்டும் இந்த பாடலின் பொருள் இதுதான். ஏ தண்ணீரே, உனக்குத்தான் எத்தனை பெயர்கள். ஆகாயத்தில் இருக்கும் போது உனது பெயர் கார், கார் மேகம். பூமிக்கு வரும்போது உனது பெயர் நீர். இதோ இந்த மோர் விற்கும் பெண்ணின் கைக்கு வந்த பின்னரோ உனது பெயர் மோர், நீர் மோர். என்ன ஆச்சரியம், முப்பேரும் நீ பெற்றாயே. எப்படி புலமை! புலவர்களின் வறுமையில் தான் எத்தனை வளமை! இது கவிஞர் கண்ணதாசனின் மோர் கவி சிந்தனை. நாம் பாலையும் மோரையும் குடிக்கிறோம், யாரும் குடிகாரன் என்று அழைப்பதில்லை. ஆனால் இந்த மதுவை குடித்தால் மட்டும் குடிகாரன் என்கிறார்கள். ஏன் தெரியுமா? மதுதான், அந்த மது ஒன்றுதான் உயிரை குடிக்கிறது. பால் தயிராகிறது, தயிர் மோராகிறது, வெண்ணெய் ஆகிறது, வெண்ணெய் நெய்யாகிறது. ஆனால் நெய் வெண்ணெய் ஆகுமோ? வெண்ணெய் தயிராகுமோ? மோராகுமோ? மோர் பாலாகுமோ? இதுதான் வாழ்க்கை. எந்த ஒரு நெய்யும் பாலாக ஆசைப்படாதது ஏனோ? சிறப்பான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நெகட்டிவிட்டி, அதாவது எதிர்நிலை எண்ணம் என்னில் நிரம்பி இருக்கிறது என்றால் அதை வெளியேற்றுவதற்கு நான் செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்னு பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? எஸ், மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே இது போன்ற எதிர்மறையான அந்த எண்ணம் வந்து எப்பவுமே உள்ள இருக்கும் தான் செய்யும். அது வாழ்ந்துட்டு தான் இருக்கும் இப்போ கூட. ஆனா அது எப்படியாவது வெளியே தள்ளிடணும் அப்படின்றதுதான். அந்த வகையில நம்ம அதை எப்படிப்பா வெளியே தள்ளுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன காரியங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளோ வந்து காரியங்களை குறித்து நம்ம கடந்து போறோம். அது நம்மளுக்கு பிடிச்ச காரியங்களா இருக்கிறப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ அதை வந்து நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்றப்போ, அது மகிழ்ச்சியா வந்து அதை வந்து ஹேண்டில் பண்றப்போ நம்மளுடைய அந்த எதிர்மறையான எண்ணம் அப்படின்றது நம்மளை விட்டு வெளியே வரும். நாம் வாழ்வில் எவ்வளவோ வெற்றிகளை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். கரெக்டான நேரத்துக்கு போய் பேருந்தை பிடிச்சிட்டாலே அதுவே ஒரு வெற்றி. சூப்பர். அலுவலகத்துக்கு நினைச்ச நேரத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அது ஒரு வெற்றி. அலுவலகத்துல அந்த செய்ய வேண்டிய வேலையை அந்த நினைச்ச நாள் ஒரே நாள்ல கரெக்டா செஞ்சு முடிச்சுட்டா அதெல்லாம் வெற்றி. இது போல பல வெற்றிகளை ஒவ்வொரு நாளும் நாம் என்ன பண்றோம், பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். காலைல 4:30 எந்திக்கணும்னு நினைச்ச பெட்ல இருந்து 4:30 கரெக்டா எந்திரிச்சு வேலையை பார்த்துட்டோம், அதுவே மிகப்பெரிய வெற்றி. அப்ப இதெல்லாம் நம்ம பெரிய அளவுல என்ன பண்றதுல கண்டுகொள்வதே இல்லை. சின்ன விஷயத்தை நம்ம நேரங்கள்ல இப்ப இந்த சில திரைப்படங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனசாட்சி அப்படி அவரே என்ன பண்ணிருப்பார், டூயல் ரோல் பண்ணிருப்பாரு. அந்த மனசாட்சி வெளியே வந்து அவர்கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் நிறைய காட்சி அமைப்புகள் இருக்கும். அது போல நம்மளும் ஒரு இமேஜின் பண்ணிக்கலாம். நம்ம கூட என்ன பண்ணலாம், பேசலாம். காலைல 4:30 எந்திரிச்சு சமடா சூப்பரா அப்படின்னு பேசிக்கலாம். சோ இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம நன்றி உணர்வோடு இருக்கிறோம் என்பதுடைய ஒரு வெளிப்பாடு. ஏன்னா என்கிட்ட என்ன இருக்குங்கிறத நான் என்ன பண்றேன், பாக்குறேன். என்கிட்ட என்ன இல்லைங்கிறத நான் என்ன பண்ணல, பார்க்கல. சோ அப்போ இதனால் என்னுள் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி சின்ன சின்ன வெற்றிகளை நான் கொண்டாட கற்றுக்கொள்கிறேனோ, அது எப்பெல்லாம் கொண்டாடுறனோ அப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்னுள் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி, அந்த எதிர்மறை எண்ணங்கள் என்னை விட்டு அகன்று விடும். எஸ், சூப்பர். இன்னும் நம்மளை விட்டு எதிர்மறை எண்ணங்கள் வெளியே போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் செய்தி தலை நிமிர்ந்து நில்லுங்கள் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாரதியார் ஒரு கனவு கண்டார். பாரதியாருடைய கனவுகளில் ஒன்று நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள். எனவே நிமிர்ந்த நன்னடை, தலை நிமிர்ந்து நில்லுங்கள் என்பது இயேசுவின் போதனையாக, இயேசுவின் வாழ்வியல் மதிப்பீடாக இருந்தது. அவர் பலரையும் தலை நிமிரச் செய்தார். ஒரு செய்தியை நாம் வாசிக்கலாம். லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 10 முதல் 13 முடிய உள்ள இறை வாக்குகளில் உடல் ஊனமுற்ற பெண்ணை இயேசு குணப்படுத்துகிறார். அவரை பற்றி 11வது இறைமொழி சொல்கிறது, அந்த பெண் சிறிதும் நிமிர முடியாதவாறு
கூன் விழுந்த நிலையில் இருந்தார், தலை குனிந்தவாறு அவர் இருந்தார். கூன் விழுந்த அது ஒரு உடல் சார்ந்த உளம் சார்ந்த ஒரு நோயாக இருக்கிறது. இன்று நம்முடைய வாழ்வில் இந்த உலகில் பல மனிதர்கள் தலை குனிந்து நிற்கிறார்கள் பல காரணங்களால். பொருளாதார குறைவினால், உளவியல் சிக்கல்களால், வாழ்வின் தோல்விகள், அவலங்கள், அவமானங்களால் தலை குனிந்து நிற்கிறார்கள். நாம் அவர்களை இயேசுவை போல தலை நிமிரச் செய்ய வேண்டும். லூக்கா 13:12-13 வாசிக்கிறோம். இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். நிமிர்ந்து என்ற சொல் அருமையான ஒரு சொல். இயேசு அவரை தலை நிமிரச் செய்தார். தலை குனிந்து நின்ற மக்களை இயேசு தலை நிமிரச் செய்தார். பல எடுத்துக்காட்டுகள். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பற்றி யோவான் நற்செய்தியில் வாசிக்கிறோம். அவர் தலை குனிந்து நின்றார். எல்லாரும் அவர் மீது கல் எறிவதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். இயேசு ஒரே சொல்லால் அவர்களை அனைவரையும் அகற்றி விட்டார். உங்களில் பாவம் இல்லாதவர் முதல் கல்லை எறியட்டு என்று சொன்னவுடன் அனைவரும் கலந்து சென்று விட்டார்கள். தலை குனிந்து நின்ற பெண்ணை, அம்மா, நானும் தீர்ப்பிடேன் என்று சொல்லி அவரை தலை நிமிரச் செய்தார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் எத்தனையோ வேளைகளில் நாம் தலை குனிந்து நின்றிருக்கிறோம். அப்பொழுதெல்லாம் இயேசு நம்மை தலை நிமிரச் செய்திருக்கிறார். கடவுளுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக வாழ்வோமாக. அவ்வாறே நாமும் தலை குனிந்து நிற்கிற பிறரை இயேசுவை போல தலை நிமிரச் செய்வோமாக. அதுவே இயேசுவுக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய இறை புகழ்ச்சி. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான பகுதி இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எதிர்நிலை எண்ணங்களிலிருந்து நம்ம வெளியே வர வேண்டும் என்றால் சில வழிகள் அதற்கு நம்ம செய்ய வேண்டும். அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு நகைச்சுவை ஒன்று படித்தது. ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு தமிழ் ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, உள்ளே வராரு. வந்த உடனே ஒரு பையன் வேகமாக என்ன பண்ணுறான், பாக்ஸில் டக்கு டக்குன்னு அவசரப்பட்டு கண்ணாடி எடுத்து என்ன பண்ணுறான், மாட்டிக்கிறான். அவர் கேட்குற, என்னடா நான் வந்தோடனே டப்புன்னு கண்ணாடி எடுத்து மாட்டுறேன், என்ன பிரச்சனை ஆகும்? இல்லை சார், எங்கள் அம்மா வீட்டில் சொல்லி அனுப்புறாங்க, தலைவலி வந்துச்சுன்னா கண்ணாடி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இன்டெரக்டாக என்ன மீன் பண்ணுறான், ஆசிரியரை தலைவலின்னு மீன் பண்ணுறான். ஸோ இது போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை ட்ரிகர் பண்ணக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸ் அப்படின்னு, அது மனிதர்களாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், இல்லை நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோன், எலக்ட்ரானிக் டிவைஸ் என்ன வேணாலும் இருக்கலாம், உயிருள்ள அல்லது உயிரற்ற எந்த விஷயமானாலும் இருக்கலாம். அப்போ அது என்னுடைய எதிர்நிலை எண்ணங்களை தூண்டி எழுப்புகிறது அப்படின்னு என்னால் கண்டுணர முடிஞ்சா அந்த விஷயத்தை நான் என்ன பண்ணணும், தூர தள்ளி வைத்து விட வேண்டும். அது எனக்கு தேவை இல்லை. ஏன்னா அது மனிதர்களாக இருக்கலாம். சில மனிதர்களை பார்க்கும்போதே நமக்கு என்ன ஆகணும், ஆத்திரங்கள் வரும். அவரை பார்த்தாலே சில பேருக்கு கோபம் வரும். அப்போ அப்படிப்பட்ட மனிதர்கள் நம்ம பார்க்காம இருக்கிறது யாருக்கு நல்லதுன்னா நமக்கு நல்லது. ஏன்னா அந்த எதிர்நிலை எண்ணங்களால் மோசமான விளைவுகளை யார் எதிர்கொள்ள போகுதுன்னா நாம தான் எதிர்கொள்ள போகுது. அப்போ அவர்களை நாம் அவாய்ட் பண்றது என்ன? ஒருவேளை ஒரு அலுவலகத்தில் நான் வேலை செய்கிறேன், எனக்கு அந்த அலுவலகத்தில் ஒரு குறிப்பிட்ட மனிதர் எனக்கு சுத்தமாக எனக்கு என்ன பண்ணல, பிடிக்கவே இல்லை. ஆனால் நான் அவரோடு தான் பயணிக்க வேண்டிய சூழல் என்பது இருக்குதுன்னா என் அலுவலகத்தை மாற்றுவது தான் என்னுடைய சிறந்த வழி. ஏன்னா அவரோடு பயணிக்க எனக்கு மனசு என்ன பண்ணல, ஒத்துழைக்கல. அப்படி இருக்கின்ற பொழுது நான் அதோடு நான் பயணித்தேன் அப்படின்னா அந்த நெகட்டிவிட்டி எனக்கு என்ன இன்னும் அதிகமாகி கொண்டே தான் இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, பொருட்களாக இருந்தாலும் சரி, எது என்னுடைய எதிர்நிலை எண்ணங்களை தூண்டி எழுப்புகிறது. அப்போ அந்த விஷயத்தை, அது எதிர்நிலை எண்ணங்கள் அப்படிங்கிறப்போ கோபத்தை ஏற்படுத்துறது, வெறுப்புணர்வை ஏற்படுத்துவது, பழிக்கு பழி வாங்க வேண்டும் அப்படிங்கிற உணர்வுகளை ஏற்படுத்துவது, பயத்தை கொண்டு வருவது. சிலரை பார்த்தாலே பயமா இருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் என்ன எனக்கு பயத்தை தூண்டுகிறது, இதெல்லாம் என்னன்னா எதிர்நிலை எண்ணங்களை தூண்டக்கூடிய செயல்கள். அப்போ இது எது என்னை தூண்டி எழுப்புகிறதோ அதை கண்டறிந்து அதை விலக்கி வைத்தால் எதிர்நிலை எண்ணங்களிலிருந்து என்னால் வெளியே வர முடியும். இன்னும் இது போன்ற காரியங்கள் இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்பொழுது பகுதி பார்க்கலாம். சின்ன பிரேக் போயிட்டு வரும். ஓகே. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். கல்பனா, எதிர்நிலை எண்ணங்களிலிருந்து வெளிவருவதற்கு செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்ததான சொல்றாங்க. அது ரொம்ப சால சிறந்தது அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? எதிர்நிலை எண்ணங்களிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது, நம்ம நமக்குள்ளவே கைண்டா பேசிக்கணும் அப்படின்னு சொல்றேன். கைண்டா, அதாவது என்னடா இது, ஏன்டா இந்த உலகத்துல நம்ம பிறந்தோம், எதுக்கு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம், யாருக்காக இந்த வாழ்க்கை நம்ம இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், சரி ஒரு விரக்தியா இருக்கே வாழ்க்கை, இப்படி நம்ம நமக்குள்ள நிறைய பேசியிருப்போம், ஒவ்வொருத்தருமே பேசியிருப்போம். சோ இந்த மாதிரி பேசாமல், இந்த மாதிரி கேள்விகளை எழுப்பாமல், ஓகே நம்ம எதுக்காக பிறந்தோம், நமக்கு சில கடமைகள் இருக்கு, அதை நம்ம நிறைவேற்றணும், அதுக்காக நம்மளுடைய இலக்குகளை நோக்கி ஓடணும், இது போன்ற நம்ம வார்த்தைகளை பேசுறப்போ நம்ம எதிர்மறை எண்ணங்களிலிருந்து வெளியே வர முடியும். நிச்சயமா. நம்ம நிறைய நேரங்கள் எதிர்நிலையாகவே, நான் பிறந்ததே வேஸ்ட், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் உதவாக்கிற என் மண்டையில களிமண் தான் இருக்குது அப்படின்னு எதிர்நிலை சொற்களை சொல்ல சொல்ல இந்த ஆள் மனதிற்கு நம்ம என்ன பண்றோம்னா ரெஜிஸ்டர் பண்றோம், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு ஒண்ணுமே வராது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும், உள்ளுக்குள்ள நல்ல பாசிட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தி உள்ளே இருக்கக்கூடிய எதிர்நிலை எண்ணங்களை வெளியே கொண்டு செல்ல வேண்டும். ஸோ அப்படி நம்ம முயற்சி மேற்கொள்கின்ற போது நிச்சயமாக நம்மால் எதிர்நிலை எண்ணங்களை வெளியேற்றிவிட முடியும். கற்றுக்கொள்வோம், பயன்படுத்துவோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம்.
மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்விலே நாம் வெற்றி பெற இதோ இன்று நமக்கு ஒரு புதிய வழியை கற்றுக் கொடுக்கின்றார் ஆன்மீக எழுத்தாளர் ஜே மாருஸ் அவர்கள். அவர் கூறுகின்றார், வாட் ஷுட் யூ டூ டு ரீச் யுவர் கோல்? உனது இலக்கை அடைய நீ என்ன செய்ய வேண்டும்? இட் டேக்ஸ் a little courage and a little self-control, some grim determination and a deal of striving. உனது இலக்கை நீ அடைய என்ன செய்ய வேண்டும்? சிறிது மன வலிமை, சிறிது சுய கட்டுப்பாடு, சிறிது உறுதியான தீர்மானம், பெரிய முயற்சி. இந்த மேற்கோளை வாசிக்கும்போது நாம் விருந்திலே அமர்ந்து வாழை இலை போட்டு சாப்பாடு சாப்பிடுகிறோமே, அதான் என் நினைவுக்கு வந்தது. அந்த இலையிலே பாருங்கள், சிறிது சோறு, சிறிது பொரியல், சிறிது என்று ஒவ்வொன்றாக நிறைய வைத்திருப்பார். அவை எல்லாம் சேர்ந்துதான் நாம் உண்டு பெருமகிழ்ச்சியோடு நன்றாக சாப்பிட்டேன் என்று சொல்ல முடிகிறது. அதே போல நீங்கள் வாழ்விலே உங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்றால், இதோ இந்த அறிஞர் குறிப்பிடுகிறார், சிறிது மனவலிமை வேண்டும், சிறிது சுய கட்டுப்பாடு வேண்டும், சிறிது உறுதியான தீர்மானம் வேண்டும், பல மடங்கு பெருமுயற்சி வேண்டும். இதோ 4 காரியங்களை அவர் சுட்டி காட்டுகிறார். மனவலிமை, சுய கட்டுப்பாடு, உறுதியான தீர்மானம், பெரும் முயற்சி. இந்த 4ம் இருக்கும்போது, இந்த 4ஓடு நாம் பயணம் செய்யும்போது வெற்றி நமதே. யாரும் இதை தடுக்க முடியாது. உணர்ந்து செயல்படுவோமா? இந்த 4ஐயும் நம் வாழ்க்கையிலே பயிற்சி செய்து வெற்றி பெற உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மிக சிறப்பான பகுதி ஆண்டோர் வாக்கு நம்ம பார்த்துட்டோம். எஸ், இன்றைய நாளை எதிர்நிலை எண்ணங்களில் எப்படி நம்ம வெளியே தள்ளணும், அதை நம்ம உள்ளே நம்ம அதை வச்சுட்டு இருக்க கூடாது, மிகப்பெரிய டேஞ்சர். அதுக்கான சில வழியெல்லாம் பார்த்தலாமே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன பண்ணலாம்? ஸோ அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சின்ன வயசுல எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சோடா கம்பெனி ஒன்று உண்டு. அப்போ அந்த சோடா உள்ள வேலை பார்க்குறப்ப உள்ளெல்லாம் போய் விளையாட வைக்கலாம் செய்வோம். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு சோடா பாட்டிலெல்லாம் உள்ள அந்த இது சோடா ஃபில் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு டிவைஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் 3 ஃபில் பண்ணி அதை கரெக்டாக சுற்றுவாங்க. இப்படி சுற்றும் போது என்ன ஆகும்னா, அதுக்குள்ள தேவையான அந்த கேஸ் என்ன ஃபுல்லாகும். அது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கரெக்டாக சுற்றினா போதும். அதுக்கு மேலே அதை சுற்றினா அது பாட்டில் என்ன ஆயிரும், வெடிச்சிரும். ஏன் அப்படின்னா அதுக்குள்ள கேஸ் போய் அது அழுத்தத்தை கொடுத்து அந்த அழுத்தம் என்ன நொறுக்கி போயிடும். அப்போ அது போல தான் நம்முடைய உள்ளமும். அப்போ அந்த உள்ளத்தில் இது வந்து குப்பை தொட்டி கிடையாது, எல்லாத்தையும் உள்ள போட்டு 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 அமுக்கி அமுக்கி வைக்கிறதுக்கு. அப்படி அமுக்கி அமுக்கி வச்சோம், ஒரு குப்பைகளை தூக்கி வெளியே போடலாம். வீடுகளில் ஒரு 2 நாளைக்கு குப்பையை நம்ம வெளியே போடலாம், தூக்கி போடலாம், வீட்டுக்குள்ள எவ்வளோ நாத்தம் வருது. அதுபோல நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குப்பைகள், எதிர்நிலை எண்ணங்களை வெளியே வீசிவிட வேண்டும். அதை உள்ள நான் பாட்டில் அப்படியே உள்ள ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, ஒரு நாள் அந்த சோடா பாட்டில் அந்த ப்ரெஷர் தாங்காம எப்படி உடையுதோ அதுபோல இதுவும் உடைந்து விடும். அது விளைவுகள் யாருக்கு ஏற்படுத்தும் அப்படின்னா, நமக்கு தான் பெரிய தீய விளைவுகளை என்ன பண்ணும், ஏற்படுத்தும். அப்போ எந்தெந்த எதிர்நிலை எண்ணங்கள் என்னை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறது, அப்போ அதை நான் உள்ள குப்பை தொட்டிகளை போட்டு வைக்காம அதை வெளியே வீசுவதற்கு நான் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன? நல்ல சொற்பொழிவுகளை என்ன பண்ணலாம், கேட்கலாம். இனிமையான பாடல்களை கேட்கலாம். ஒருவேளை எனக்கு எண்ணத்தின் அளவுல பயங்கரமான ஒரு எதிர்மறையான சிந்தனைகளை நான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, அப்போ அந்த எண்ணத்தை மாற்றுவதற்கு நான் செய்ய வேண்டிய பயிற்சிகள் என்ன? மெடிடேஷன் பண்ணலாம், ஜபம் பண்ணலாம். ஸோ இப்படி எவ்வளவோ வழிகள் இருக்கிறது. அதை உள்ள அடக்கி வைக்காம வெளியே தூக்கி இருந்தோமே ஆனால் எதிர்நிலை எண்ணங்களை வென்றுவிட முடியும். நமக்கு இந்த விஷயத்துல எது பிடிக்குமோ அதை நம்ம செஞ்சு பார்ப்போம். அப்போ உள்ள இருக்க அந்த எதிர்மறையான எண்ணங்கள் மாறும். தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்கிற இந்த தொடர் வழியாக உங்களோடு உறவாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசியலமைப்பு சட்டம் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்ற ஒரு இடம் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு. ஏராளமான விஷயங்களை துல்லியமாக தெளிவாக செய்திருக்கிறது. எல்லாம் இதற்காக, ஒன்றுக்காக, இந்த நாட்டில் மக்களாட்சி வேர்பிடிக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக. மக்களாட்சி எப்படி வேர்பிடிக்க முடியும் என்பதற்கான உதாரணம்தான் அடிமட்டம் வரையிலும் இருக்கின்ற இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு. இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு 3 அடுக்கை கொண்டது.
அது முதலில் ஒரு பஞ்சாயத்து அளவில் செயல்படுகிறது, அடுத்து வந்து அதனுடைய பிளாக் லெவலில் செயல்படுகிறது, மூன்றாவதாக மாவட்ட அளவில் செயல்படுகிறது. இந்த பஞ்சாயத்து 3 இடங்களிலும் அதற்கான அமைப்புகளை இந்த சட்டம் உருவாக்கி தந்திருக்கிறது. இதற்கு கீழ் தனியாக ஒவ்வொரு மாநிலமும் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றியிருக்கிறார்கள். அதுதான் வந்து அந்தந்த மாநிலத்துக்கு செயல்படும். ஆனால் அதற்கான கருப்பொருளை கொண்டிருப்பது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். இது நீண்ட நாட்களாக பல நூற்றாண்டுகளாக இந்தியாவில் இருந்த ஒரு விஷயம்தான் இதெல்லாம். ஏன்னா அப்போ எல்லாம் கிராம ஆட்சி முறை தான். அப்போ இதெல்லாம் கிராம பஞ்சாயத்துகள்னு சொல்லிட்டு அது அப்போவே இருந்துச்சு. பஞ்சாயத்து அப்படின்னு சொன்னால் 5 ஆண்கள் உட்கார்ந்துருக்கிற இருந்து நீதி வழங்குகின்ற அல்லது அந்த கிராமத்தினுடைய வளர்ச்சியை பற்றி மற்ற விஷயங்களை பற்றி திருவிழாக்களை பற்றி யோசித்து பதில் சொல்லுகிற அந்த 5 பேர் உட்கார்ந்துருப்பாங்க தலைவர்களாக, மக்கள் எல்லாரும் அங்கே இருப்பாங்க. அதை தான் நம்ம கிராம சபை அப்படிங்கிற அமைப்பாக உருவாக்க இருக்கிறோம். ஸோ இது ஏற்கனவே இருந்தது தான். ஆனால் அது ஒரு சார்பாக இருந்தது. அங்கே ஆண்கள் தான் போக முடியும் அப்படியெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டம் எல்லாரும் போகணும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுது. ஆண், பெண், 3ஆம் பாலினத்தவர்கள், ஊனமற்றவர்கள் எல்லாருக்கும் அங்கே இடம் உண்டு அப்படிங்கிறத வந்து மிக தெளிவாக சொல்லிவிடுகிறது. இதை ஏறக்குறைய 1986, 87களில் ராஜீவ்காந்தி தான் அப்புறம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். இந்த நாடு இப்படியே போயிட்டு இருந்தால் சரியாகாது, எல்லா மக்களும் இந்த நாட்டினுடைய அரசு ஆட்சியில் பங்கு பெற வேண்டும், அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அதை வந்து அவர் சொல்றார். அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் மிக முக்கியமானவை. இதை உருவாக்குகிற பொழுது 86 அவர் சொல்றாரு, நாம் மக்களிடம் நல்லெண்ணம் கொண்டுள்ளோம், நம்பிக்கை கொண்டுள்ளோம். மக்களே தமது தலைவிதியை தீர்மானிக்கக்கூடியவர்கள். எனவே இந்திய மக்களுக்கு அதிக அளவு குடியாட்சியையும் அதிக அளவு பொறுப்புணர்ச்சியையும் உறுதிப்படுத்துவோம். மக்கள் அதிகாரம் பெறட்டும். இதுதான் வந்து ராஜீவ்காந்தி சொன்னது, அன்றைய பாரத பிரதமர். அவர்களிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோம், அவர்களை நாம் வலிமைப்படுத்துவோம். அவர்களுக்காக இதெல்லாம் நம்ம வந்து அவர்களே தங்களுடைய தலைவிதியை தீர்மானித்துக் கொள்ளட்டும். வேற யாரையும் நம்பியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய கிராமம், என்னுடைய தெருவில் நாங்கள் தான் தீர்மானிப்போம் அப்படிங்கிற அந்த வலிமை பெறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களே அதிகாரம் பெறட்டும் என்பதை சொல்லித்தான் இந்த பஞ்சாயத்து ராஜ் காந்தியினுடைய கனவை நிறைவேற்றுவதற்காக அவர் இது பண்ணார். 91 அவர் அநியாயமாக அவர் படுகொலை செய்யப்பட்டு இறந்து போய்விட்டார். எனவே 92ஆம் ஆண்டு தான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 73 PV நரசிம்மராவ் அவர்கள் ஆட்சியில் பிரதம அமைச்சராக இருந்த பொழுதுதான் அது அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்து அரசியலமைப்பு சட்டத்திலே சேர்க்கப்பட்டு எப்படி அமைப்பது என்பதை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அதை பற்றி நாம் விலாவாரியாக நாம் என்ன செய்ய முடியும், இந்த நாட்டை மக்களாட்சியின் பாதையில் நடத்துவதற்கு நாம் என்ன செய்ய முடியும், இந்த நாட்டில் மக்களாட்சி வேர்பிடிப்பதற்கு, இதன் வழியாக எல்லா கிராமமும் தன்னிறைவு பெற்ற கிராமங்களாக, எல்லா நகரமும் தன்னிறைவு பெற்ற நகரங்களாக, இந்த நாடு ஒரு தன்னிறைவு பெற்ற நாடாக, ஏழ்மை இல்லாத, வறுமை இல்லாத, வேலையில்லா திண்டாட்டம் இல்லாத, ஆண் பெண் பேதம் இல்லாத, வன்முறைகள் இல்லாத, சமத்துவம் கோலோச்சுகின்ற, சகோதரத்துவம் விளங்குகின்ற ஒரு இடமாக இதை மாற்றுவதற்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு எப்படி துணை புரிய முடியும் என்பதைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். காரணம், உலகத்திலேயே மிக அதிகமாக ஜனநாயக தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற ஒரு பெரிய அமைப்பை கொண்டிருக்கிற ஒரே நாடு இந்தியா. எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பஞ்சாயத்து தேர்தல் மூலம் இந்த நாட்டுக்குள்ளால 1,63,800, அது கூடும் குறையும், 800 பேருக்கும் அதிகமானவர்கள், 1,63,800 பேர் ஒரு தேர்தல் மூலம் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அவ்வளவு தலைமைத்துவத்தை உருவாக்கக்கூடிய சக்தி படைத்ததுதான் இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு. நாமும் தலைவர்களாக மாற உங்களை அன்போடு அழைக்கிறேன், ஆசைப்படுகிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் எதிர்நிலை எண்ணங்களை வெளியேற்றுவதற்கு செய்ய வேண்டிய செயல்கள். அடுத்தது என்ன சொல்றாங்க? அதுவும் ஒரு நோய் தான் இல்ல ஜோ? ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு நோயை நம்ம வந்து எப்படியாவது குணப்படுத்தியே ஆகணுங்க அப்படின்னா அந்த எதிர்நிலை எண்ணம் அப்படின்னு ஒன்று வந்துட்டாலே, அந்த நெகட்டிவிட்டி அப்படின்றது மனசுக்குள்ள வந்துட்டாலே அடுத்தது நம்ம என்ன வேலை செய்யறோன்றதே நமக்கு தெரியாம போயிடும். சரி, நம்ம இந்த உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்ன்ற கேள்வி கூட நமக்குள்ள வரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலை நம்ம வந்து ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே வரதுக்கு நம்ம செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா உடனே மூவ் ஆக். நம்ம எங்கேயாவது வந்து வெளியே நடக்க ஆரம்பிச்சிடலாம், பிடிச்ச இடத்துக்கு போக ஆரம்பிக்கலாம், இல்ல டான்ஸ் ஆட பிடிக்குமா டான்ஸ் ஆடலாம், நல்ல சத்தமா பாட்டு பாடலாம். எது
நம்மளுடைய மனதுக்கு விருப்பத்தை கொடுக்கிறதோ அதை நம்ம செய்யும் பொழுது இந்த எதிர்மறை எண்ணம் அப்படின்றதும் வெளியே போக ஆரம்பிக்கும். ஆனா அந்த எண்ணங்கள் நமக்குள்ள ரொம்ப அதிகமா இருக்கிறப்ப எந்த வேலையும் நமக்கு செய்வதற்கு விருப்பம் என்பது இருக்காது. கவனத்தோடு வேலை செய்வதற்கு நமக்கு தோணாது. மந்தமா இருப்போம். 1 மணி நேரம் இல்லை 1 நாள் ஆனாலும் சும்மாவே உட்காந்துருப்போம். ஆனா உள்ளுக்குள்ள எண்ணங்கள் ஓடும். அதை செய்யணும் இதை செய்யணும் அவ்வளவு எண்ணங்கள் ஓடினாலும் அதை செயல் வடிவத்திற்கு என்ன பண்ண முடியாது, எடுத்துட்டே வர முடியாது. அப்போ அதை பிரேக் த்ரூ பண்றதுக்கு ஒரு சின்ன வாக், ஒரு ஜாக்கிங், ஒரு டான்ஸ், ஒரு சாங் கேட்கறது, இந்த விஷயம், அந்த பாட்டு கேட்கறதுல முக்கியமான விஷயம் இருக்குது. எனக்கு அந்த எதிர்நிலை எண்ணத்தை இன்னும் மேலும் அதை இம்ப்ரூவ் அப்படிங்கிற மாதிரியான பாடல்கள் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. ஸோ அப்போ அதற்கு ஏற்றாற் போல அந்த மனநிலையை மாற்றக்கூடிய இசை எது, அதை நம்ம என்ன பண்ணணும், கேட்க வேண்டும். ஸோ இதெல்லாம் செய்யும் போது நிச்சயமாக எதிர்நிலை எண்ணங்களை விரட்டி அடிக்க முடியும். கண்டிப்பா வழிகள் இருக்கும்போது நம்மளுக்கு என்னங்க பிரச்சனை, வழிகளை தான் அது வந்து எப்படியாவது முயற்சி செஞ்சு பார்த்துருவோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா மிளகாய் சாகுபடி. இந்த மிளகாய் சாகுபடி அப்படிங்கிறது நம்மளுடைய மேட்டு நிலங்களில், தண்ணீர் கம்மியாக இருக்க நிலங்களில் பொதுவாக நம்ம வளர்ப்போம். அதே நேரத்தில் ராமநாதபுரம் மாதிரி பகுதிகளில் மானாவாரியாகவும் நம்மளுடைய நிலங்களில் வளர்க்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில் அந்த பயிரில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான தொழில்நுட்பங்கள் என்ன அப்படின்னா, வடிகால் வசதி முழுமையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க. தண்ணியில் தேங்கக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு வலிச்சு எடுக்கிற மாதிரி பார்க்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து அதோடைய அடித்தண்டில் தண்ணி தொடக்கூடாது. பாசனம் பண்ணுற தண்ணியோ அல்லது மழை தண்ணீரோ அது தொடக்கூடாது. மண் போட்டு மெத்தி விட்டுறலாம், அது ஒரு காரியம். 2. மூணாவது வந்து 200 லிட்டருக்கு 1 லிட்டரு ட்ரைகோடர்மா விரிடி கலந்து 2 லிட்டர் அல்லது 3 லிட்டர் மீன் அமிலம் கலந்து தரையில் ஊற்றிக்கணுங்க. இது ரொம்ப முக்கியம். முக்கியமாக களிமண் நிலமாக இருந்தால் ஹியூமிக் பவுடர் 1 கிலோ அல்லது திரவம் 2 லிட்டர் அப்படி கலந்துக்கலாம். இப்படி கொடுத்துக்கிட்டோம்னாலே மண்ணுக்கு வேணுங்கிற ஒரு பொதுவான சத்து கிடைக்குங்க. அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொட்டாஷ் பாக்டீரியா, அது கலக்கணும். அதான் சொல்ல வந்தேன். இந்த பொட்டாஷ் பாக்டீரியா என்ன செய்யும் அப்படின்னாங்க, மண்ணுக்கு வேணுங்கிற சாம்பல் சத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு நோய் எதிர்ப்பு தன்மையும் நமக்கு வேருக்கு கொடுக்கும். சரிங்களா? அதுதான் வந்து பொட்டாஷ் பாக்டீரியாவோட முக்கியமான குணம். அதே மாதிரி இன்னும் ஒரு சில இதெல்லாம் இருக்குங்க, ஆனால் கிடைக்குமான்னு தெரியல. முக்கியமாக வந்து துத்தநாக சத்தை உருவாக்கக்கூடிய பாக்டீரியா அப்படி இருக்குது. இரும்பு சத்தை நிலைநிறுத்தக்கூடிய பாக்டீரியா இருக்குது. இதெல்லாம் இருந்தால் நல்லது. கிடைக்குமான்னு பாருங்கள், கிடைச்சதுன்னா அது கொடுத்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி முக்கியமாக தெளிப்பில், ஏன்னா நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், மழைக்காலத்தில் பயிர்கள் வேர்லேருந்து சத்தை எடுக்காது. ஏன்னா வேர் ஃபுல்லாக சொதன்னு ஈரமாக இருக்கும். அப்படிங்கிறப்ப மேலே காற்றில் அந்த இலைகள் மூலமாக தான் எடுக்குங்கிறப்ப நமக்கு நோய் வராமல் இருக்கணும், இலை நல்ல திடமானதாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கொடுக்க வேண்டிய முக்கியமான சத்து என்னென்னா கால்சியம் சத்து, சிலிக்கா சத்து, போரான் சத்து, இந்த 3 தான். அப்போ அது இருக்கிற மாதிரியும், அதே நேரத்தில் பூஞ்சை, அது மழைக்காலம், அதனால் பூஞ்சை வராமல் இருக்கணும், அதுக்காகவும் அப்படின்ட்டு ஒவ்வொரு பொருள்களும் நம்ம சேர்க்குறோம். அதில் முக்கியமானது 100 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் சூடோமோனஸ் கலந்துக்கணும். அந்த கலந்துட்டு அது கூட 2 லிட்டர் பஞ்சகாவியா கலந்துக்கலாம். இந்த இது இருக்குன்னா நம்மளுடைய சோலு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் இருக்குன்னா 200 கிராம் கலந்துக்கலாம். ஹியூமிக் பவுடர் கடல் பாசி உரம் வந்து 1/2 லிட்டர் கலந்துக்கலாம். இந்த கலந்த திரவத்தோட அப்சாய் 80 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரவத்தை 60 மில்லி கலந்துக்கலாம். இதை கலந்துட்டு முக்கியமாக பூ எடுக்க வேண்டிய இது தெளிக்கணும். இப்போ இது கலந்து தெளிக்கணுங்க. 15 நாளைக்கு ஒரு முறை தெளிச்சுக்கிட்டே வர்றோம். தெளிக்கிறப்ப வந்து பூ எடுக்க வேண்டிய காலத்தில் எனக்கு அதிக பனியாக இருக்குது, பூ எடுக்கலை அப்படின்னு ஒரு குணம் இருக்குன்னா பிபிஎஃப்எம் அப்படின்னு ஒரு திரவம் இருக்குது. பிபிஎஃப்எம் அது ஒரு 200 மில்லி கலந்துக்கலாம். அது வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கிடைக்கும். டிஎன் அக்ரி கார்ட்டில் போட்டிங்கன்னா அதில் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா தனியாக நிறைய பேர் வச்சுருக்காங்க, நான் நம்பர் தரேங்க, அதில் கூட வாங்கிக்கலாம். அப்படி வாங்கி கொடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக நல்லது. சரிங்களா? அதை தெளிச்சுக்கிட்டோம்னா எந்த விதமான நோய்கள் இல்லாமல் சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குங்க. இப்படி செய்கிறப்ப நமக்கு முறையான விளைச்சல் இந்த காலத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நமக்கு அதிக காய்கள் உருவாகிறதும் அது பெருகி வர்றதும், அப்போ நமக்கு வந்து மாசி மாதத்தில் February Marchல நல்ல அறுவடையும் நல்ல விளைச்சலும் கிடைக்க மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணலாம். ஈவன் நம்மளுடைய பச்சை மிளகாய் நம்ம சாகுபடினா கூட இதுதான்
தொழில்நுட்பம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு தண்ணீரை வடிகட்டுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தொழில்நுட்பம். தண்ணீரை வடிகட்டிட்டோம்னாலே எந்த விதமான நோயும் வராது, பூச்சியும் தாக்கமும் வராது. அதுக்கு தான் நம்ம கீழே நம்ம ட்ரைகோடர்மா விரிடியும் கொடுத்துக்கிறோம். இந்த மாதிரி செய்கிறப்ப பச்சை மிளகாயில் மிகச்சிறந்த லாபம் கிடைக்கும். அதில் நம்ம பச்சை மிளகாய் சாகுபடிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம மண்ணுக்கேற்ற மாதிரியான ரகங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு செய்யணுங்க. முக்கியமாக ரங்கான்னு ஒரு ரகம் இருக்குது, பங்காரம்னு ஒரு ரகம் இருக்குது. இந்த 2 ரகமும் நம்ம தேர்ந்தெடுத்து செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி K7 அப்படிங்கிற அந்த ரகமும் பொதுவாக தமிழ்நாட்டில் சிறப்பாக இருக்குங்க. இதை மனசில் வச்சு செய்யுங்க. சரிங்களா? வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் இப்ப எதிர்மறை எண்ணங்களிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா அது வெளியே தூக்கி போடணும்னாலும் சில காரியங்கள் செய்யணும்னு வந்து பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன பண்ணலாம்? அடுத்ததா இதுவரைக்கும் பார்த்ததோட இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு இந்த எதிர்நிலை எண்ணங்களுக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணம் இது ஒண்ணு. ஏன்னா எது என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லையோ அதை நான் என் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ள முற்படுகின்ற பொழுது இல்ல விரும்புகின்ற பொழுது அது நடக்காது, உறுதியா நடக்காது. ஏன்னா அது என் கட்டுப்பாட்டில் இல்ல. அப்ப அது நடக்காத போது அது நடக்க வேண்டும் நான் நினைக்கிறது தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. என் நண்பனுடைய மனமாற்றத்திற்கு நான் காரணமா இருக்கணும், நான் நினைச்ச மாதிரி அவன் இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சு அவனை கட்டுப்படுத்தி இந்த தான் நல்ல வழின்னு அவனை திணிச்சு கூட்டு போக நான் முற்பட்டாலும் முயற்சி செஞ்சாலும் அது நடக்கவே நடக்காது. ஏன்னா அவராக ஒரு அழகா பழைய திரைப்பட பாடல் உண்டு, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அப்ப அது போலதான் ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு மாற்றம் என்பது அவங்களுக்குள்ள இருந்து என்ன பண்ணணும், வரணும். அப்ப அது இன்னொருத்த நான் அதை கண்ட்ரோல் எடுத்துக்க விருப்பப்படுறேன், நான் அவனை கட்டுப்பாட்டுக்குள்ள எப்படியாவது நான் என்ன பண்ணிடுவேன், கொண்டு வந்துருவேன், நான் நரிப்படுத்திடுவேன்னு சொல்லி யாராலும் யாரையும் இங்கு மாற்றவே முடியாது. அப்போ இது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்ல அப்படிங்கறத உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை நம்ம எடுத்துக்க முற்படுகின்ற பொழுதுதான் அதை அவங்க கேட்காம போறப்பதான் அந்த உறவு நிலைகள்ல என்ன வருது, பிரச்சனை வருது, சிக்கல் வருது. என் பேச்சு அவங்க என்ன பண்ண மாட்டேங்க, கேட்க மாட்டேங்க. எனக்கு பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் இதுதான், என் பேச்சு என் பிள்ளை கேட்கறது இல்ல, கேட்கவே மாட்டாங்க. அது எத்தனை தலைமுறைகள் கடந்தாலும் சரி அவங்க கேட்க மாட்டாங்க. ஓகே, அவங்க பட்டு தெளிய வேண்டும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை அப்படிதான் அவங்க ஃபேஸ் பண்ண விடணும். ஸோ அப்போ ஒரு நல்ல தந்தைக்கும் சிறந்த தந்தைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே அதுதான். ஒரு நல்ல தந்தை என் பிறந்த விழவே கூடாதுன்னு சொல்லி சுத்தி எல்லா இடத்துல மெத்த உரிச்சு வச்சிருப்பாரு, அதுக்கு மீறி விழப்போனா பாஞ்சு போய் பிடிப்பாரு. இது நல்ல தந்தை செய்யக்கூடிய வேலை. நாளைக்கு அந்த தந்தை இல்லாதப்ப அந்த பிள்ளை விழுந்துச்சுன்னா எப்படி எந்திக்கணும்னு தெரியாது. ஆனால் ஒரு சிறந்த தந்தை விழவிட்டு அதுல எப்படி எந்திக்கணுங்கிறதே என்ன பண்ணுவார், கற்றுக் கொடுப்பார். ஸோ அது போல இந்த எதிர்நிலை எண்ணங்களை என்னிலிருந்து விரட்டுவதற்கு எதெல்லாம் என் கட்டுப்பாட்டுல இல்லையோ அதை நான் உணர்ந்து அதை கட்டுப்படுத்துவதற்கு முற்படவே கூடாது. எதெல்லாம் ஏன் கட்டுப்பாட்டுல இருக்குதோ அதை மட்டும் நான் கவனத்தை செலுத்தினால் என்னால் இந்த எதிர்நிலை எண்ணங்களிலிருந்து வெளியே வர முடியும். ஒரு சிறப்பான புரிதல் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் தொடர்ந்து பேசலாம். பார்த்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உடல் பருமனால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன அதை பற்றி பார்க்கலாம். இப்போ உடல் பருமன், ஒபிசிட்டி, வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, வெயிட் குறைக்கலன்னா அந்த உடல் பருமனால் என்னென்ன பாதிப்புகள் வரும் என்ற காலகட்டத்தில் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஸ்கின் ப்ராப்ளம் வரலாம். முக்கியமாக நம்மளோட உடல் எடையை தாங்கக்கூடியது நம்மளோட கால் மூட்டுகளும் முதுகு தண்டு எலும்பும் முதுகெலும்பும் தான். அப்போது உங்களுக்கு அதுக்கு ஓவர் வெயிட்னால உங்களுக்கு அதெல்லாம் பாதிச்சு இன்னைக்கு மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, தோள்பட்ட வலி, இதுக்கெல்லாம் உடல் பருமன் தான் காரணம். அதுவும் ஒரு காரணம். இது மாத்திரம் இல்லை, இந்த காலகட்டத்தில் டயபெட்டிக் ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதே போல் ஹைப்பர் டென்ஷன் ஈஸியாக வரும், ஹார்ட் ப்ராப்ளம் ஈஸியாக வரும். இதை விட இன்னும் ஆண் பெண் இருபாலருக்கும் உடல் பருமனால் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? இன்ஃபெர்டிலிட்டி. அதை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பா. இப்ப லேடிஸ்க்கு உடல் பருமன் அப்படின்ற ஒரு காம்ப்ளிகேஷன் வந்துச்சுன்னா எல்லாமே கூட வந்துடும் அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல வெயிட் ஆயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சின்ன வயசு பொண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு பிசிஓஸ் வந்துடுது. ஓரளவுக்கு மத்தியம வயசு லேடிஸா இருக்காங்க அப்படின்னா அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ், பல்கி யூட்ரஸ், ஃபைப்ராய்டு யூட்ரஸ், இப்படி பல கண்டிஷன்ஸ் வந்துடுதுங்க. இர்ரெகுலர் பீரியடும் வருது. ஆமா, இது எல்லாமே இருக்கு அப்படின்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்துடும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் இவங்களுக்கு திருமணம் ஆகல, 30 இயர்ஸ் கிட்ட ஆகுது, ஆனா திருமணம் ஆகல அப்படின்னா பின்னாடி குழந்தையின்மை அப்படின்ற ஒரு மெயின் ஒரு காம்ப்ளிகேஷன் அப்படின்றது வருது. ஆக நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒல்லியா இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா ஒல்லியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டயட் எடுக்கிறாங்க இல்லைங்களா? ஒரே மாசத்துல 10 கிலோ நான் குறையணும். பேஷண்ட் கேட்கறதே அப்படிதான் கேட்பாங்க இல்லைங்களா? ஒரே மாசத்துல 15 கிலோ குறையிற மாதிரி எஃபெக்டிவான மெடிசன்ஸ் இருந்தா நீங்க கொடுங்க மேடம் அப்படிம்பாங்க.
அந்த மாதிரி நாங்க கொடுத்துடலாம் நீங்க கொடுக்குற காசுக்கு. ஆனா அதனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி. ஆல் ஆஃப் அ சடன் வெயிட் லாஸ் அப்படின்றது நம்ம வந்து செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம பாடி அடாப்ட் ஆயிருக்கும் நம்ம வெயிட்டுக்கு. ஆல் ஆஃப் அ சடன் நம்ம குறைக்கும் போது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இது வந்து அப்படின்னு. நீங்க லேடிஸ் சொல்றீங்க. ஆமா உலகத்துல ஜென்ஸும் உடல் பருமனா இருக்காங்கல்ல, ஆமா ஆமா அவங்களுக்கு என்ன பாதிப்பு அதுன்னு சொல்லுங்க. ஆமா அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆண் மலட்டுத்தன்மை அப்படின்றது மெயினா வர்றது உண்டுங்க. அதே மாதிரி டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அதுலயும் அவங்களுக்கு சென்ட்ரல் ஒபிசிட்டி இருக்கு, வயிறு ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா அது லேடியா இருந்தாலும் சரி ஜென்னா இருந்தாலும் சரி கண்டிப்பா டயபெட்டிக் வரும். ஆக அந்த டயபெட்டிக் வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் ஒபிசிட்டி, வயிறு தொப்பை பெருசா இருக்கா குறைச்சிக்கணும். அதுக்கும் மேல ஒரு ரீசெண்டா ஒரு ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏறக்குறைய 90% உடல் பருமன் இருக்கவங்களுக்கு மனம் சார்ந்த பாதிப்புகள் வருது அப்படின்ற ஒரு ரிசர்ச் எவிடன்ஸும் இருக்கு இல்லைங்களா? அதாவது ஒபிசிட்டினால ஃபர்ஸ்ட் சோம்பேறித்தனம், சோம்பல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்டேக் அதிகமா இருக்கும். சும்மா தானே இருக்கோம், வீட்டுல தானே இருக்கோம், வேலைக்கு போறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை, படிக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுதான் சைக்கலாஜிக்கல் பாதிப்பும் வரும். மென்டலி அவங்களுக்கு டிப்ரெஷன் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு ஒபிசிட்டினால இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. அது ஆண் பெண் இருபாலருக்கும் வயது வித்தியாசம் இல்லாமல் இருக்கு இந்த பிரச்சனை ஒபிசிட்டி அப்படிங்கிறது. இதுலேயும் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் கிராஜுவலாக குறைச்சா அப்போது இந்த ஒபிசிட்டினால வரக்கூடிய மற்ற பிரச்சனைகள் இல்லாமல் கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டியான கட்டாயத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ இந்த ஒவ்வொரு பிரச்சனையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு ஏதோ கல்யாணத்துல விருந்துக்கு கூப்பிடுற மாதிரி ஒபிசிட்டி அப்படிங்கிறது மற்ற நோய்களை வாங்கன்னு கூப்பிட்டு எல்லாத்தையும் கூட்டா வச்சு மனிதனை பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒபிசிட்டினால இன்னைக்கு எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. உண்மை. ஹார்ட் அட்டாக்கு சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. நல்லா பேசிட்டு இருந்தாரு, நல்லா டிரைவ் பண்ணிட்டு இருந்தாரு, இப்பதான் கார் பார்க் பண்ணாரு, நல்லா இருந்தாரு, அடுத்த நிமிஷம் இறந்துட்டாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒபிசிட்டி. கூட இன்றைய ஸ்ட்ரெஸ், மனநிலை மக்களுக்கு கூட உணவுங்கிறது இன்னைக்கு கண்ட உணவுகளை சாப்பிட்றாங்க. அப்போ என்ன ஆகுது? ஒபிசிட்டி மேலும் மேலும் அதிகமாக்குறதுக்கு முக்கிய காரணம் நம்மளோட உடற்பயிற்சியின்மை, உணவு பழக்க வழக்கம் இரண்டும் தான் முக்கிய காரணம். அது இல்லாம பரம்பரை ஒரு காரணம் இருக்கு. அப்போ அதெல்லாம் பார்த்து என்னனால நமக்கு இருக்கு, அதை எப்படி குறைக்கணும், குறைக்கலன்னா இதோட ஆபத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை வாழணும். அதுதான் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் அவசியமானது. என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு இந்திய பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் எதிர்நிலை எண்ணங்களை என்னிலிருந்து விரட்டுவதற்கு நான் செய்ய வேண்டிய செயல்கள். ஃபைனலாக என்ன சொல்றாங்க? ஸ்ட்ராங்காக நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கணும். அதாவது இது எனக்குரிய நாள், இது எனக்குரிய நிமிடம், இது எனக்குரிய நொடி அப்படின்ட்டு நம்ம என்னைக்கு அதை நினைக்கிறோமோ இது எனக்கான நாளுங்க, ஸோ இது நான் தான் வந்து பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு நம்மளுக்குள்ள அந்த ஒரு தாட் வருதோ அப்போ உள்ளுக்குள்ள இருக்க அந்த எதிர்மறை எண்ணம் அப்படி சொல்றதுக்கு அவர் ஆட்டோமேட்டிக்காவே ஓடிடுவாரு. கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது ஒரு அந்த கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக இது என்ன பண்ணிடும், வெளியே கடந்து போயிடும். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன ஒரு கேள்வி எல்லாருமே இன்றைக்கி நம்ம கேட்டு பார்க்கலாம். இன்னைய நாள் நான் இன்றைக்கி பெட்டில் இருந்து எந்திரிச்சு எல்லாம் கிளம்பி இல்லை ஆஃபீஸ்க்கு போகும்போதோ இல்லை ப்ரேயர் பண்ணும்போது ஏதோ ஒரு தருணத்தில் எப்போவாது இது எனக்கான நாள், இன்றைக்கி நான் நினச்ச எல்லாமே நல்லபடியாக நடக்கும், என்னுடைய வேலைகள் இன்றைக்கி சிறப்பாகவே போகும், எனக்கு எந்த இடத்துலையும் எனக்கு தங்கு தடை அப்படிங்கிற எதுவும் எனக்கு இருக்காது, நான் என்ன வேலை செய்யணும்னு நினச்சிருக்கோனோ அதை என்னால் செய்ய முடியும். இப்படிப்பட்ட எண்ணங்களோடு இன்றைக்கி இந்த நாளை எத்தனை பேர் தொடங்கி இருக்கிறோம், ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இந்த எண்ண ஓட்டம் வந்து இன்றைக்கி நாள் முழுவதுக்கும் தேவையான ஆற்றலையும் இந்த நாள் முழுவதும் செயல்பட தேவையான உத்வேகத்தையும் உற்சாகத்தை என்ன பண்ணும், கொடுக்கும். ஸோ இது வந்து வெறும் வாயில நம்ம சும்மா ஷேர் பண்றோம் அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது. இது உண்மையாகவே நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலையும் அந்த படுக்கையிலிருந்து எழுகின்ற போதே உற்சாகத்தோடு இது எனக்கான நாள், இன்னைக்கு நாளில் நான் நினைச்சது நடக்கும், இன்னைக்கு நான் நினைச்ச மகிழ்ச்சியை நான் என்ன பண்ணுவேன், பெற்றுக்கொள்வேன். எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை காலையில் எந்திரிச்சோன்னு என்ன பண்ணுங்க, நினைச்சு அந்த நாளை நம்பிக்கையோடு என்ன பண்ணுங்க, தொடங்குங்க. நாம் நினைத்த செயல் நிச்சயமாக நடக்கும். ஸோ அப்போ எதிர்நிலை எண்ணங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய இயல்பான ஒன்று. அதை வந்து பெருசா இது எனக்கு மட்டும் தான் இருக்குன்னு யாரும் வருத்தப்பட வேண்டிய தேவை என்பதும் பயப்பட வேண்டிய கவலை என்பதும் கிடையாது. அப்போ அதை வெளியேற்றுவதற்கான வழிகள் இன்னைக்கு நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கோம். தொடக்கத்திலே சொன்ன மாதிரி எதிர்நிலை எண்ணம் கொண்டவர்களுக்கு ஒருபோதும் வாழ்க்கை நேர்நிலையாக அமையவே அமையாது. ஏன்னா வாய்ப்புகள், ஏராளமான வாய்ப்புகள் நம்ம முன்னாடி கிடக்கும். ஆனா இந்த எதிர்நிலை எண்ணத்தினால் அந்த வாய்ப்புகளை நான் விட்டுட்டு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் என்ன பண்ணுவேன், நான் பார்ப்பேன், கவனத்தை சுழிப்பேன். அப்போ என்னால் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த முடியாமல் போய்விடும், என் வாழ்வின் உயரிய இடங்களை என்னால் அடையாமல் போய்விட முடியும். முக்கியமா எனக்கான வாழ்க்கை எனக்கு கிடைக்காமலே போயிடும். எதிர்நிலை எண்ணங்களை விரட்டி அடிப்பதற்கான அழைப்பை கடவுள் இன்னைக்கு நமக்கு
கொடுத்துருக்கிறாரு. ஸோ கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக இன்னைக்கு நம்முடைய மாதா தொலைக்காட்சியுடைய வளர்ச்சி பணித்துறை பொது மேலாளர் அன்பு அருட்தந்தை பவுலா ஜெயக்குமார் அவர்கள் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறாரு. அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காக நாமளும் ஜெபிக்கலாம், அன்புடன் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கலாம். அவரோடு இணைந்து இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். கும்பகோணம் மறை மாவட்டத்தின் அருட்பணியாளர் மற்றும் மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சி பணி பொது மேலாளராக பணிபுரியும் அருட்தந்தை பவுலா ஜெயக்குமார் அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பல்லாண்டு வாழ்ந்து பார்வோற்றும் அளவிற்கு இறையரசின் விழுமியங்களை கட்டி எழுப்பும் சிறந்த அருட்தந்தையாய் பணியாற்றிட மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். பிராங்க்லின் லூயிஸ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் சங்கீதா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர். ஃபெலிக்ஸ் புகழேந்தி இன்பராஜ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் ஹானா, நிர்மலா இன்பராஜ், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். வெரோன் அட்ரியன் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, சகோதரர்கள் ஆரோன், ஆலன், தாத்தா, பாட்டி, சித்தப்பா, சித்தி, மாமா, அத்தை, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஷர்னி அக்ஸீலியா இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 91:10. தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது என்கிறார் ஆண்டவர். இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களே, எதிர்நிலை எண்ணங்களை அகற்றி விடுவோம், நேர்நிலையாக வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.